அபிஷேகம் செய்யப்பட்ட கோரேசே, வாசல்களை உனக்கு முன்னே திறந்திருக்கிறார். அபிஷேகம் செய்யப்பட்ட கோரேசே, வாசல்களை உனக்கு முன்னே திறந்திருக்கிறார். கோலங்களை செவ்வையாக்கி கரைமுறை சமமாக்கி புதையல்கள் பொக்கிஷங்கள் தந்திடுவார். கோலங்களை செவ்வையாக்கி கரைமுறை சமமாக்கி புதையல்கள் பொக்கிஷங்கள் தந்திடுவார். பயப்படாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, தயங்கிடாதே. பாடுவோம். பயப்படாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, தயங்கிடாதே. கர்த்தர் முன்னே செல்கிறார், கர்த்தர் முன்னே செல்கிறார், கர்த்தர் முன்னே செல்கிறார். கர்த்தர் முன்னே செல்கிறார். உயிருள்ள நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை, எதிர்த்திடும் சத்துருக்களை முறியடிப்பார் கர்த்தர். உயிருள்ள நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை, எதிர்த்திடும் சத்துருக்களை முறியடிப்பார் கர்த்தர். ஒரு வழியாய் வரும் சத்ரு ஏழு வழியாய் ஓடுவான், முற்றிலும் என்று உனக்கு ஜெயம் தருவான். ஒரு வழியாய் வரும் சத்ரு ஏழு வழியாய் ஓடுவான், முற்றிலும் என்று உனக்கு ஜெயம் தருவான். பயப்படாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, தயங்கிடாதே. பயப்படாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, தயங்கிடாதே. கர்த்தர் உந்தன் முன்னே செல்கிறார், கர்த்தர் உந்தன் முன்னே செல்கிறார், கர்த்தர் உந்தன் முன்னே செல்கிறார். கர்த்தர் முன்னே செல்கிறார். என் சமூகம் எப்போதும் முன் செல்லும், தூதனை உனக்கு முன்னே அனுப்பியிருக்கிறேன். என் சமூகம் எப்போதும் முன் செல்லும், தூதனை உனக்கு முன்னே அனுப்பியிருக்கிறேன். எந்த தயையெல்லாம் உந்தன் முன் செல்லும், உந்தன் வழியெல்லாம் வாய்க்க செய்வோம். இந்த கையெல்லாம் உந்தன் முன் செல்லும், உந்தன் வழியெல்லாம் வாய்க்க செய்வேன். பயப்படாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, தயங்கிடாதே. பயப்படாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, தயங்கிடாதே. கர்த்தர் உந்தன் முன்னே செல்கிறார், கர்த்தர் உந்தன் முன்னே செல்கிறார், கர்த்தர் உந்தன் முன்னே செல்கிறார், கர்த்தர் உந்தன் முன்னே செல்கிறார். ஹல்லேலூயா. ஆயத்தம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய இந்த காலகட்டத்திலே நாம் ஆயத்தமாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். பாருங்க, ஒரு சர்ச்சுக்கு நம்ம வரனா கூட நம்ம என்ன செய்யணும், நம்ம வீட்டில் வேலையெல்லாம் முடித்து வைத்து விட்டு சமையல் வேலை முடிச்சுட்டு நம்ம குளித்து கிளம்பி நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆயத்தத்தோடு நாம் இங்கே கிளம்பி வருகிறோம். அதே போல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள் ஒரு ஆயத்தம் தேவையாக இருக்கிறது. ஏன்னா தேவ பிள்ளைகள் தன்னை எப்போதும் ஆயத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். சீக்கிரம் வரப்போகிறார், அவருடைய வருகைக்கு நாம் இன்னும் நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுதான் நம்ம எனக்கு பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஆயத்தத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். நம்ம எதிலெல்லாம் ஆயத்தமாக மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். யாருடைய கல்யாண விருந்து வரப்போகிறது? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து. நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது. அப்போ நம்ம எல்லாரும் மணவாட்டியாகிய சபை நாம் ஆயத்தமாக வேண்டும். மனைவி தன்னை என்ன செய்து கொண்டாலாம்? ஆயத்தமாக்கி கொண்டாள். வெளிப்படுத்துகிற 21:2. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி போல என்ன செய்யப்படுதா? ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்காக ஒரு ஸ்தலம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது.
தெரியுமா உங்களுக்கு? மணவாளன் எப்பொழுது இந்த மணவாட்டி என்னண்டை வரப்போகிறாள் என்று சொல்லி இந்த சபைக்காக இந்த மணவாளன் தன்னுடைய அந்த அரண்மனையாகிய பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். யோவான்ல வாசிக்கிறோம் நம்ம, ஒரு ஸ்தலத்தை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன், எப்பொழுது சீக்கிரமாய் வந்து இந்த மணவாட்டியை நான் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் தன்னை பிப்பர் பண்ணி கொண்டிருக்கிறார். தன்னை மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய ஸ்தலமாகிய இந்த பரலோகத்தை பிப்பர் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் மணவாட்டியை நாம் எப்படி பிப்பர் பண்ணி கொண்டிருக்கிறோம்? நம்மை நாம் எப்படி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அவர் தன்னுடைய வேலையெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஆயத்தத்தில் உள்ள குறைவுகளை இன்னைக்கு ஆண்டவர் சரிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. எது எல்லாம் நமக்குள் குறையாய் காணப்படுறதெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். மத்தேயு 25:1 பாருங்க, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது தேவராஜ்யம். இப்ப நம்ம எல்லாரையும் ஆண்டவர் புத்தி உள்ள கன்னிகையாய் அவர் வைத்திருக்கிறார். கல்யாண விருந்து சீக்கிரமாய் நடக்க போகிறது. அது அந்த பரலோகத்தில் நடக்க போகிறது. அதற்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மணவாட்டி சபையின் ஆயத்தம் ரொம்ப முக்கியம். முதலாவது ஆயத்தம் ஏசாயா 61:10 வாசிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அடுத்ததாக தேவன் நம்மளை அலங்கரிக்க விரும்புகிறார். ஒரு மணவாட்டி எப்படியாக தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும்? முதலாவது, மணவாட்டி தன்னை சிங்காரித்து ஆயத்தமாக வேண்டும். தன்னைத்தான் அலங்கரித்து ஆயத்தமாக வேண்டும். நகைகளினால் தன்னை என்ன செய்வாள்? அவள் அலங்கரித்து கொள்ளுகிறாள். அதற்கு ஒப்பனையாக இரட்சிப்பு என்னும் வஸ்திரம், நீதி என்னும் மார்க்கவசம். 1 தீமோத்தேயு 2:9 என்ன சொல்லி வாசிப்போம்? ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அப்போ எப்படி தன்னை அலங்கரிக்க வேண்டும் மணவாட்டி சபை? ஏற்கனவே பார்த்தோம், ஒரு மணவாட்டி தன்னை நகைகளினால் அலங்கரித்து தன்னை ஆயத்தமாக்கி கொள்ளுகிறாள். அதற்கு ஒப்பனையான அலங்காரம். இப்போ நம்ம நிறைய பேர் நகை போடுறது இல்லை. இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் சிலருடைய அதிகமாக அலங்கரிப்பெல்லாம் குறைத்து கொள்வது நிறைய நம்ம இடங்கள் நம்ம பார்க்கிறோம். அப்போ எது நமக்கு அலங்கரிப்பாக இருக்க வேண்டும்? நம்ம இன்னும் நிறைய நகைகள் வாங்கி போடணுமா, இல்லைன்னா நம்ம இன்னும் அலங்கரித்து கொள்ள வேண்டுமா? அதற்கு ஒப்பனையான அலங்கரிப்பு என்னங்க சொல்லப்பட்டிருக்குது? தகுதியான வஸ்திரம். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்குள் என்ன இருக்கணும்? தகுதியான வஸ்திரம். நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கலாம், துணிமணிகள் வாங்கி கொள்ளலாம், அது அல்ல. தகுதியான வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை நான் உடுக்கலாமா? ஒரு தேவ பிள்ளையாகிய நாம் இந்த வஸ்திரத்தை உடுக்கலாமா? நான் இப்படி என்னை அலங்கரித்து கொள்ளலாமா? இரண்டாவதாக, நாணத்தினால் அலங்கரித்து கொள்ள வேண்டுமா? எப்படி அலங்கரிக்கணுமா? நாணத்தினால். ஒரு தேவ சபை, ஒரு மணவாட்டி சபை தன்னை நாணத்தோடு காத்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னது? நம்ம எல்லாவற்றிலையும் அடக்கம் ஒடுக்கம் என்று சொல்லப்பட்டிருக்குல்ல, அப்படி நம்ம வாழ வேண்டும். இஷ்டம் போல தாறுமாறான வாழ்க்கை, தாறுமாறான பேச்சு, தாறுமாறான செயல்கள் எப்படியும் வாழலாம், அப்படி அல்ல. நாணத்தோடு வாழ வேண்டும். அல்லேலூயா. பெண்களுக்கு மட்டும்தான் நாணம் தேவை, அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது மணவாட்டி சபைக்கு நாணம் கட்டாயம் தேவை. அல்லேலூயா. மூன்றாவதாக, தெளிந்த புத்தி. நாம் நம்ம எப்படி அலங்கரித்து கொள்ள வேண்டும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். புத்தியிலே அந்தகாரம் வருகிறது. ஏன்? அந்த புத்தியில சத்துரு உட்காரதுக்கு என்ன செஞ்சிடுறாங்க? மனுஷங்க இடம் கொடுத்துடுறாங்க. நல்லா இருந்துட்டே இருப்போம், திடீர்னு என்ன வந்துடுது? மண்டைக்குள்ள ஏதோ ஒன்று வந்தது போல வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவோம். தெளிந்த புத்தி இல்லை. எங்க என்ன பேசணும், எங்க என்ன பேசக்கூடாது ஒன்றும் தெரியல. தெளிந்த புத்தி இல்லைன்னா நாம் வீட்டை கட்ட முடியாது, ஆவிக்குரிய வீட்டை கட்ட முடியாது, சபை என்கிற வீட்டை கட்ட முடியாது.
பசுத்த ஜீவியத்தை நாமே இடித்து விடுவோம். என்ன புத்தி இருக்கணும் நமக்கு? தெளிந்த புத்தி. ஹல்லேலூயா. புத்தியிலே வருகிற அந்தகாரத்தை நாம் நம்ம விட்டு அகற்றி போட வேண்டும். எப்படி நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும்? தெளிந்த புத்தியோடு. நீதிமொழிகள் 21:30 சுய புத்தியின் மேல் சாராதே. தெளிந்த புத்தி நம்மளை விட்டு போக காரணம் என்ன? சுய புத்தியில் சாருவது. நம்ம தேவ புத்திக்குள் போகாமல் சுய புத்தியில் சார்வதினால் தெளிந்த புத்தி நம்மளை விட்டு நீங்கி போயிடுது. அப்ப இந்த சுய புத்தியில் சாராமல் என்ன செய்யணுமா? கர்த்தர் மேல் நம்ம எப்படி இருக்கணுமா? நம்ம அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம புத்திக்கு இடம் கொடுத்துடுறோம். ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம புத்தி தான் நமக்கு என்ன செய்யுது? நம்ம கற்றுக் கொடுக்குது. இல்லை பாரு, இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை என்று சொல்லி நம்முடைய புத்தி என்ன செய்யுது? நம்மளை ஆளுகை செய்கிறது. அதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. சுய புத்தியின் மேல் சாரக்கூடாது. தெளிந்த புத்தி நமக்கு இருக்கணும். 5வதாக நற்கிரியைகளினால் தன்னை அலங்கரித்து கொண்டார்கள். நற்கிரியினால் நாம் நம்மை அலங்கரித்து கொள்ள வேண்டும். ஒரு தேவ சபை, தேவ சபைக்குள்ள தேவ பிள்ளையே, நாம் நம்மை எப்படியாக அலங்கரித்துக் கொள்ள வேண்டும்? நற்கிரியைகளினால். தொற்கால் நற்கிரியை செய்தால், அநேக தான தர்மங்களை செய்தார். நற்கிரியை செய்ததுனால அவள் மரித்து போன பிற்பாடு கூட அவள் உயிரோடு எழும்ப பெற்றாள். ஹல்லேலூயா. நற்கிரியை செய்ய நாடுகள் என்று வேதம் சொல்கிறது. நல்ல கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சு இரவில் உட்கார்ந்து யோசிக்கணும், நான் இன்னைக்கு எத்தனை நற்கிரியை செய்தேன், எத்தனை பேருக்கு நான் நற்கிரியை செய்தேன், என்னுடைய செயலெல்லாம் நற்கிரியா இருந்ததா, துர்க்கிரியா இருந்துச்சா, என்னுடைய பேச்சு நற்கிரியா இருந்ததா, என்னுடைய சிந்தனை எல்லாம் நற்கிரியைகளாக காணப்பட்டுச்சா, இதையெல்லாம் ஒவ்வொரு நாள் எவாலுவேட் பண்ண வேண்டும். அதனால தான் சொல்கிறேன், நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவோமாக. நம்ம நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டே இருக்கணும்? புதிதாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நாளுக்கு நாள் தாவீது வர வர விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுதல். நம்மளுடைய வாழ்க்கையில் மறுரூபம் என்பது உடனே வருவது அல்ல. நினைச்ச உடனே ஐயோ நான் இதை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், என் கோபத்தை விட்டுட்டேன், என்னுடைய அதை விட்ட நோ இல்லை. நம்முடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சீரான வளர்ச்சி. அப்ப நற்கிரியை செய்ய நான் எல்லாருக்கும் நல்ல கிரியைகளை செய்யுங்க. அதான் வேதம் சொல்லுது, ஆண்டு சொல்றா இல்ல, உனக்கு தீமை செஞ்சவங்க கூட நீ என்ன செய்ய, நீ நன்மை செய். இதுதான் ஒரு கிறிஸ்துவ நியமனம். இயேசு கற்றுக் கொடுத்த பாடம் இதுதான். மத்தேயு 5 அதிகாரம், 6 அதிகாரம், 7 அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களும் நம்முடைய கிறிஸ்தவ நன்னெறிகளை இயேசு போதிக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படியாக வாழ வேண்டும் என்கிற நன்னெறிகள்லாம் எதில் இருக்குது? அந்த 3 அதிகாரத்துக்குள்ள இருக்கிறது. இந்த 3 அதிகாரமும் தினந்தோறும் வாசிக்கணும். ஒரு தேவ பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்று அவர் உபதேசம் பண்ணுகிறார். கடைசி சொல்லுகிறார், இப்படி வாழ்றவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்னு சொல்லி முடிக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிறரை துன்பப்படுத்த, பிறருடைய மனதை உடைக்க, பிறருடைய இருதயத்தை காயப்படுத்த அல்ல, நல்ல கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக இடங்களில் பாருங்க, எவ்வளவோ நற்கிரியை செய்கிறாங்க. நாங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது வீட்டு வாசலில் குடம் ஃபுல்லாக தண்ணி ரொப்பி வச்சுருப்பாங்க. ஏன்னா நாங்களாம் தாகத்தோடு வீட்டுக்கு போவோன்ட்டு இந்த வெயில் சீசன்லலாம் என்ன செய்வாங்க, நாங்கள் போய் ஒவ்வொரு வீடுகளில் நின்று குடிச்சிட்டு போவோம் தண்ணியெலாம். சில பக்கெட்டில் கூட தண்ணியை வெளியே வைப்பாங்க. எதுக்கு சொல்லுங்க? ஆடு மாடு குடிக்கிறதுக்கு. ஒரு குடம் தண்ணி கேட்டால் கூட அநேகர் கொடுப்பதில்லை. நம்முடைய நற்கிரியைகள் அல்ல, நம்ம நிறைய துர்க்கிரியை செய்கிறோம். அன்றைக்கி வாட்ஸ்அப்பில் ஒரு காரியத்தை பார்த்து கொண்டு இருந்தேன். ரொம்ப ஆச்சரியம். அது ஒரு நல்ல ஒரு பெரிய ஹோட்டலாக இருக்கிறது. அங்கே சாப்பிட வரவங்க என்ன செய்வாங்களாம், இப்போ ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு காஃபியோ டீயோ, அவங்க ஒரு ஆளுக்கு ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அவங்க 3 ஆர்டர் பண்ணுவாங்க. 3 ஆர்டர் பண்ணிவிட்டு 1 மட்டும் அவங்க தனக்கு எடுத்துட்டு 2 என்ன செய்வாங்க, பிறருக்காக அதை பணத்தை மட்டும் கொடுத்துட்டு என்ன செய்வாங்க, அவங்க போயிடுவாங்க. இப்படி வருகிறவர்கள்லாம் அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, வரவங்கெல்லாம் 4, 3 ஆர்டர் பண்ணுறாங்க, ஆனால் 1 தான் வாங்கிட்டு போகிறாங்க, ஆனால் மொத்தத்தில் பே பண்ணிட்டு போகிறாங்க. இது ஏன் கடைசியில் தான் தெரியுது, கஷ்டப்படுறவங்க,
பணங்காசு இல்லாதவங்க, ஏழை எளியவர்கள், பிச்சைக்காரங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஏதாவது ஸ்பான்சர்ஸ் வந்திருக்கான்னு கேட்டு, ஆமாங்க டீ இருக்குது, பிஸ்கட் இருக்குது, பன் இருக்குது, அங்கே யாரெல்லாம் எதுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி பணம் கொடுத்துட்டு போனாங்களோ இவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து உங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. அல்லேலூயா! எவ்வளோ ஜனங்கள் பாருங்க, நல்ல ஜனங்கள். நற்கிரியை செய்ய நாடுங்கள், அதிலே நாம் ஆயத்தமாக வேண்டும். 1 பேதுரு 3:4 சொல்லப்பட்டிருக்குது, சாந்தத்தோடும் அமைதலுள்ள ஆவியோடும். அதே 1 பேதுரு 3:5 கீழ்ப்படிதலோடும் தன்னை அலங்கரித்து கொண்டார்கள். ஒரு தேவ சபை தன்னை அலங்கரித்து கொள்ளக்கூடிய அநேக விஷயங்கள் இருக்கிறது. ஆயத்தமாக வேண்டும் தேவ சபை. எப்படி தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும்? அல்லேலூயா! தகுதியான வஸ்திரம் சொன்னேன், நாணத்தினால் தெளிந்த புத்தி, தேவ பக்தி, நற்கிரியை, சாந்தம், அமைதலுள்ள ஆவி, கீழ்ப்படிதலுள்ள ஆவி, இப்படியாக ஒரு தேவ சபை தன்னை என்ன செய்ய வேண்டுமாம்? அலங்கரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா! நம்மளை அலங்கரித்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் எப்படி ஆயத்தமாக வேண்டும்? எரேமியா 2:32 வாசிங்க. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். அடுத்ததாக தன்னை ஆடைகளினால் அலங்கரித்துக் கொள்ளுகிறார்கள். ஒரு ஆடை என்கிறது அலங்காரம். ஆடை இல்லாதவன் அரை மனிதன். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்போ ஒரு ஆடை ஒரு மனுஷன் என்ன செய்யுது? ஃபுல்ஃபில் ஆக்குது. அது ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது ஆடை. இந்த ஆடை என்கிற அலங்காரம் நமக்குள்ள இருக்கணும். அதுதான் என்ன ஆடை நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 61:10 வாசிங்கம்மா. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி. அப்ப இந்த ஆடை அலங்காரம்னா என்ன? முதலாவது அது ஒரு இரட்சிப்பின் வஸ்திரம். அல்லேலூயா! இரட்சிப்பு என்கிறது ஒரு வஸ்திரம். ஒரு ஆடை நம்மை மூடி இருக்கிறது போல அது என்ன செய்யுது? நம்மளை அது மூடி இருக்குது. அல்லேலூயா! இரட்சிப்பை இழந்து போக கூடாது. உங்கள் இரட்சிப்பு நிறைவேற நீங்க என்ன செய்யணுமா? நீங்கள் பிரயாசப்படுங்கள். முடிவு பரிந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அநேகர் பாருங்க, ரட்சிக்கப்பட்டாச்சு, அப்பாடி என்ன நான் பரலோகம்தான். இல்லை, இந்த ரட்சிப்பு நீங்க இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பழுதாகாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன செய்யணும்? நம்ம உடுத்தி இருக்க வேண்டும். 1 பேதுரு 3:3 சொல்லப்பட்டிருக்குது, உயர்ந்த வஸ்திரம் உங்களுக்கு புறம்பான அலங்கரிப்பாயிராமல் தகுதியான வஸ்திரம் நமக்கு தேவை என்று நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 வாசிங்க. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இப்போ ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ சபை எதை காத்து கொள்ளணும்? தனக்கு தேவன் கொடுத்த வஸ்திரம். இதை காத்து கொள்ள வேண்டும். தன் மானம் காணப்படாதபடிக்கு. அப்படின்னா என்ன? மானம் என்பது ஒரு பாவத்தை குறிக்கிறது, ஒரு அசுத்தத்தை குறிக்கிறது, ஒரு இச்சையை குறிக்கிறது. இது வெளியரங்கமாய் காணப்படாதபடிக்கு என்ன செய்? உன் வஸ்திரத்தினால் அதை மூடு. எப்படி நோவா வஸ்திரம் விலகி கிடந்ததை பிள்ளைகள் கண்டார்கள், பின்பதாக அதை என்ன செய்றாங்க? அவங்க மூடி விடுகிறார்கள். எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்போ அந்த மானம் காணப்படாத அப்படின்னா பாவம் நிறைந்த வாழ்க்கை, தவறுகள் நிறைந்த வாழ்க்கை, இதையெல்லாம் நம்மளை விட்டு நீங்கி நல்ல வஸ்திரங்களை தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா! தேவன் கொடுத்த வஸ்திரத்தை நீ காத்துக்கொள். ஏசாயா 61:10 பார்த்துருக்கிறோம். இரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ காத்துக்கொள், நீதி என்னும் சால்வையை நீ காத்துக்கொள். சங்கீதம் 45:8 வாசனை வீசும் வஸ்திரமா? என்ன வஸ்திரமா? வாசனை வீசும். நம்ம நிறைய அங்கங்கே சென்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். பக்கத்தில் வந்தாலே என்ன அடிக்குது? வாசனை. அப்போ ட்ரெஸ்ஸு, ஓஹோ எங்கள் துணிமணி என்ன வாசனை? அந்த வாசனை இல்லைங்க, இது என்னதுமா? ரட்சிப்பு. இது சாட்சி என்கிற வாசனை. யாக்கோபு அவங்களுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டாங்க? அவருடைய மகளை திருமணம் பண்ணி கொள்ளக்கூடிய பட்டணத்தாரையும் அழித்து விடுகிறாங்க, கொன்று விடுறாங்க. அப்போ யாக்கோபு சொல்லுகிறான், என்னுடைய வாசனையை கெடுத்து போட்டீர்களே. வாசனை என்பது என்ன? நம்முடைய சாட்சி. சாட்சி எப்படிங்க இருக்குது? நம்ம சாட்சி வாசனை வீசுதா?
அல்லேலூயா. சில ஏரியாவுக்குள்ளே போனாலே மூக்கை பொத்திக்கலாம். சில ஹோட்டல் வழியாக போனால் நல்ல மூக்கை திறந்துக்கலாம். வாசனை வீசும். நம்முடைய வாழ்க்கை எந்த வாசனை வீசுகிறது? வாசனை வீசும் வஸ்திரம். நம்ம வாழ்க்கை சாட்சி பரவணும். இவங்க எப்படிப்பட்டவங்க? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடைமுறைகள், பேச்சு, சுபாவம் பிறர் சாட்சி சொல்லத்தக்கதாக இயேசு பற்றி அறிவிக்காமலே அவங்க என்ன செய்யணும்? இயேசுவண்டை வரணும். சில வாயை திறந்துட்டா போதும், அவ்வளோதான். அதோடு அவங்க பசுத்த ஜீவியம் அழிஞ்சு போச்சுது. சாட்சி ரொம்ப முக்கியங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளை நம்ம சொல்கிறோம். அது எல்லாத்த காட்டிலும் சாட்சி நிறைந்த ஜீவியம் ரொம்ப முக்கியம். நம்முடைய குடும்பத்தால் சாட்சி சொல்ல வேண்டும். அக்கம் பக்கத்தால் நம்மளை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அதான் சுனேமியால் சொன்னா, அவர் தேவ மனுஷனை பார்த்து, இவர் பசுத்தவான் என்று காண்கிறேன். இவ்வளோ அழகான சாட்சி பாருங்க. பசுத்தவான் என்று காண்கிறேன். தேவ மனுஷன், மலையின் மேல் இருக்கிற தேவ மனுஷன். சாட்சி ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில எது இருக்க இல்லையோ சாட்சியை நம் காத்து கொள்ள வேண்டும். சாட்சியை அழித்து விட்டுடக்கூடாது. அதனால தான் நிறைய காரியங்களை வாயை பொத்திக்கிட்டு அப்படியே அமைதியாக போக காரணம் என்ன? சாட்சி என்ன செய்யக்கூடாது? கெடக்கூடாது. அல்லேலூயா. சாட்சி நிறைந்த வஸ்திரம் ரொம்ப தேவை. 4வதாக யாத்திராகமம் 28:4 பரிசுத்த வஸ்திரம். வஸ்திரத்தினால் தன்னை அலங்கரித்து மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒரு திருமணத்துக்கு எப்படி ஒரு மணவாளனோ மணவாட்டி ஆயத்தமாகிறது போல மணவாளனை சந்திக்க போகிற மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். முதலாவது நகைகளினால். அதுக்கு என்ன ஒப்பனை சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில்? 2வது ஆடையினால். ஆடை அலங்காரம். அதற்கு வேதம் எதை ஒப்பனையாக சொல்லி இருக்குது? அந்த அலங்காரம் நமக்குள் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த வஸ்திரம். ஏன் ஒயிட் ட்ரெஸ் போடுறோம் என்றால் நம்மளை இன்னும் தூய்மையாய் நம்மளை மாற்றிக்கொள்ள தான் போடுகிறோம். நம்மளை பரிசுத்த ஜீவியம் ரொம்ப முக்கியம். உள்ள அந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல வாழ்க்கை இருக்கக்கூடாது. உள்ள பார்த்தா என்ன இருக்குது? அசுத்தம், நாத்தம், எலும்பு, புழு, பூச்சி எல்லாம் எங்க இருக்குது? உள்ள கிடக்குது. இயேசு சொல்லுகிறார், வெளியிருந்து போறது மனுஷன் தீட்டுப்படுத்தாது, உள்ள இருந்து வரதா என்ன செய்த மனுஷனை தீட்டுப்படுத்து. பாருங்க, நல்ல ஒரு விசுவாசின் பேரோடு இருப்பீங்க. ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம வாயை திறந்து ஒன்று பேசிப்போம் பாருங்க, அந்த ஒரு வார்த்தை நம்மளை தீட்டுப்படுத்திடும். ஷோ, இந்த அம்மா நல்ல அம்மா நினைச்சேனே, இப்படி பேசிட்டாங்களே. இந்த ஐயா நல்ல ஐயா நினைச்சேன், இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே. அதுதான் என்ன செய்து நம்மளை தீட்டுப்படுத்துது. பரிசுத்த ஜீவியத்தை கெடுத்து போடுகிறது. ரொம்ப முக்கியம் தேவ பிள்ளைகள். நம்முடைய நடை, உடை, பாவனைகள், நம்முடைய பேச்சு, பார்வை. சொல்ற பார்வையே காய்மகாரமாய் பார்ப்பது, அசட்டையாய் பார்ப்பது, இதெல்லாம் நம்ம சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். மணவாட்டி தன்னை என்ன செய்யணுமா? அலங்கரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆயத்தம் தேவை. சபைக்கு ஒரு ஆயத்தம் வேண்டும். ஆயத்தம் இல்லாமல் தரிசிக்க முடியாது அந்த பூரண புருஷனை. எப்படியோ வந்தேன், ஒரு ஜபத்துக்கு வரேன், ஒரு ஆராதனைக்கு வரேன், போதுமாடா சாமிங்கிற மாதிரி போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ என்று ஏற்று சொல்கிறார். அன்பு தணிந்து போகுமாம், விசுவாசம் காண முடியாது. ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் என்னும் ஆயத்தம், என்னும் ஆயத்தம், என்னும் ஆயத்தம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவரே, நான் இன்னும் பரிசுத்தத்துல குறைவா இருக்கேன்பா, இன்னும் எனக்கு பரிசுத்தம் வேணும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நம்ம இன்னும் போய்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை நாளுக்கு நாள் அது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம எதுலெல்லாம் குறைவா இருக்கிறோம், நம்ம இன்னும் எதுலெல்லாம் வளரணும்னு அநேகருக்கு தெரியும். அதை ஒன்று ஒன்றாக உங்களை வளர்த்து கொள்ளுங்க. அதுதான் ஆயத்தம். நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆயத்தமாய் இருக்க தேவன் விரும்புகிறார். ஆயத்தம் தேவை. தேவ சபைக்கு ஆயத்தம் தேவை. ஆயத்த குறைவுகள் எல்லாம் மாறுவதாக, ஆயத்த குறைச்சல்கள் நீங்குவதாக. எனக்குள் இருக்கிற ஆயத்த குறைச்சல்கள் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அவனை சந்திக்க வருகிற நாங்கள் எங்களுக்குள் குறையாய் இருக்கிறவைகளை எங்களை விட்டு அகற்றி போடுவீராக. அதை சரிப்படுத்திக் கொள்ள கிருபை தருவீராக.
எல்லா குறையும் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாய் மாறட்டும். உமக்குள் நீ அதை மாற்றுவீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வஸ்திரத்தை நாங்கள் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள கிருபை தாங்க. மானம் காணப்படாதபடிக்கு எங்கள் வஸ்திரங்களை நாங்கள் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள கிருபை தாங்க. ஆவியானவரே, மணவாளன் மணவாட்டியை குறித்து மகிழ்ச்சியாய் இருக்கத்தக்கதாக நம்மை குறித்து, நாம் செய்கிற ஊழியத்தை குறித்து, நாம் செய்கிற ஜபத்தை குறித்து, நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை குறித்து அவர் மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். என் பிள்ளை எவ்வளவாய் பிரயாசப்படுறா, என் மகன் எவ்வளவாய் எனக்காக ஓடுகிறான், ஓ அதை குறித்து அவர் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். மணவாட்டி குறித்து மணவாளன் எவ்வளவாய் மகிழ்வது போல நம்மை குறித்து மணவாளன் மகிழ வேண்டும். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. மறைவை விட்டு வெளியே அவர் ஆயத்தப்பட வேண்டும். வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து நாட்டில் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எழுந்து வா தேவனுக்காக. எங்களுக்குள்ள குறைகள் மாறட்டும், ஜப குறை மாறட்டும், வேத தியான குறை மாறட்டும், அர்ப்பணிக்கப்பட்ட குறை மாறட்டும், கர்த்தருக்காக பிரயாசப்படுவதில் உள்ள குறை மாறட்டும். ஹல்லேலூயா. வெதுவெதுப்பான வாழ்க்கை எங்களை விட்டு அகன்று போவதாக. அக்கினியாய் நாங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. பலன் தருவீராக ராஜா. எங்களுக்குள்ள இருக்க பலவீனத்தெல்லாம் மாற்றி எங்களுக்கு பலன் தாங்க. ஆயத்தம் என்கிற பாதரட்சை கால்கள் தொடுத்தவர்களாய் நாங்களுமே சந்திக்க எதிர்கொண்டு வர எங்களை கிருபையாய் ஆயத்தப்படுத்துவீராக. வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை கேட்ட எல்லாரும் மேலும் உம்முடைய ஆசீர்வாத வார்த்தைகள், வசனங்களுடைய ஆசீர்வாதங்கள் 100க்கு 100 வருவதாக. இந்த வார்த்தை அநேகரை மறுரூபப்படுத்தட்டும், சபையை மறுரூபப்படுத்தட்டும். அப்படி ஒப்புக் கொடுக்கிற மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.